மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்படியான் வரலாறு தெரியுமா? சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு மாலிக் கபூர் மதுரை மீது படையெடுத்த போது மீனாட்சி அம்மன் கோவிலின் சொக்கநாதர் சுயம்பு லிங்கத்தையும் நகை மற்றும் சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. லிங்கத்தை சந்தன காப்பு சாத்தி மணலிட்டு மறைத்தனர். கோவிலின் பொன் நகைகளை ஒரு பட்டர் ரகசியமாக மானாமதுரைக்கு எடுத்துச் சென்று 48 ஆண்டுகள் தன் உயிருக்கு மேலாக பாதுகாத்தார். 48 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகை பெட்டியை மீண்டும் மதுரைக்கு எடுத்து வரும்போது திருப்புவனம் காட்டு பகுதியில் திருடர்கள் பட்டர்களை வழிமறித்து நகையை பறிக்க முயன்றனர். அப்போது மார்நாடு எல்லையில் காவல் தெய்வமாக இருந்த மாயக்கருப்பன் வெள்ளை குதிரையில் வந்து அந்த திருட்டு கூட்டத்தை அழித்து பட்டர்களையும் நகை பெட்டியையும் காப்பாற்றினார். மாயக்கருப்பன் அந்த நகைகளை ரகசிய சுரங்கப்பாதை வழியாக கொண்டு வந்து சொக்கநாதர் சன்னதியில் சேர்த்தார். பொன்னையும் பொருளையும் மீட்டுக் கொடுத்ததால் சொக்கநாத பெருமான் அவருக்கு பொற்படியான் என்று பெயரிட்டு தன் சன்னதி அருகிலேயே காவல் இருக்கச் செய்தார். இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அருவமாக உருவமில்லாமல் கதவு வடிவில் இவர் அருள் பாலிக்கிறார்.